என்னது? இந்த கோவில் பேரு பிரகதீஸ்வரர் கோயிலே இல்லையா? இந்த விமானம் முழுக்க தங்க முலாம் பூசப்பட்டிருந்ததா? தஞ்சை பெரிய கோயில் 7 அதிசயத்துல ஒன்னா சேர்க்க வேண்டியதா? இதெல்லாம் நான் சொல்லங்க. கோவில்ல இருக்க கல்வெட்டுலயே ராஜராஜ சோழன் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. பிரம்மாண்டத்தின் உச்சகட்டத்துக்குள்ள போலாமா? இது ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் வந்திருக்கோம். இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப ஆசையாக இருக்குல்ல? எனக்கும் ஆசையாக இருக்குது, உங்களுக்கும் ஆசையாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் நான் தான் ரேகா. கோயில் தான் தஞ்சை பெரிய கோயில். நம்ம இப்போ வந்துட்டோம், கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இந்த கோயிலை பற்றி ஏகப்பட்ட வரலாறு இருக்குது, எல்லாமே நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குதிரையை பாருங்களேன், இந்த குதிரையோட வாயை பாருங்களேன், எவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்கன்னு. அழகா இருக்குல்ல? நாம முதல்ல தஞ்சையோட வரலாறை தெரிஞ்சுக்கலாம். விஜயாலய சோழன் முத்திரையர்களை டிஃபீட் பண்ணி தஞ்சையை சோழ தலைநகரமா மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் 400 வருஷத்துக்கு சோழர்கள் தான் இந்த தஞ்சையை ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியர்கள் ஆண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தஞ்சை நாயக்கர்கள், அதுக்கப்புறம் கடைசியா தஞ்சை மராட்டியர்கள் ஆண்டிருக்காங்க. இந்த வீடியோல இந்த கோயிலை பத்தி நிறைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எனக்கு நிறைய விஷயம் தெரிய வந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இந்த கோயிலோட புக்கு ஒன்று வாங்கினேன். நான் வந்து ஒரு லைப்ரரியில வாங்கியிருந்தேன். அந்த புக்ல வந்து தஞ்சை பெரிய கோயிலை பத்தி டீட்டெயிலாக ஒரு ஹிஸ்ட்ரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ஹிஸ்ட்ரி இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த கோயிலோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் லாஸ்டா ரூல் பண்ண மராத்திய மன்னர்களால கட்டப்பட்டது. கோவிலை சுத்தி கோட்டையும் அகழியும் இருக்கு. இது 16ஆம் நூற்றாண்டுல செவப்ப நாயக்கரால கட்டப்பட்டது. இந்த பிரம்மாண்டமான கோவில் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ செகண்டா நம்ம போக போற என்ட்ரன்ஸ் பேரு கேரளாந்தகன் திருவாசல். கேரளாந்தகன் யாரு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ராஜராஜ சோழன் தான். கேரளா மன்னன் பாஸ்கர ரவிவர்மனை ஒரு போர்ல தோக்கடிச்சிடுறாரு. அதனால ராஜராஜ சோழனுக்கு கேரளாந்தகன் ஒரு பேர் இருக்கு. லாஸ்டா இருக்க என்ட்ரன்ஸ் பேர் என்னன்னா ராஜராஜன் திருவாசல். இப்போ அந்த என்ட்ரன்ஸை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம கோவிலுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். கோவிலுக்குள்ள என்டர் ஆன உடனே நம்மளால நந்தி மண்டபத்தை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பிரம்மாண்டமான கோவில் விமானத்தை பார்க்க முடியுது. இந்த விமானத்தை பார்த்த உடனே நமக்கு தோன்ற ஃபர்ஸ்ட் விஷயம், ராஜராஜ சோழனுக்கு இவ்வளோ பெரிய விமானத்தை பிரம்மாண்டமா கட்டணும்னு எப்படி ஆசை வந்தது அப்படின்னு தானே. ஒரு தடவை ராஜராஜ சோழன் காஞ்சிபுரத்துல இருக்க பல்லவர்களால் கட்டப்பட்ட கைலாசநாதர் கோயிலுக்கு போயிருந்தாராம். அங்க இருக்க சிற்பங்களை பார்த்து பிரமிச்சு போயிட்டாராம். இதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு கோவிலை கட்டணும்ன்ற ஐடியாவே வந்திருக்கு. கோயிலுக்குள்ள போன அப்புறம் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கல்வெட்டுகளாவே இருந்துச்சு. சரி படிக்கலான்னு கிட்ட போனா அந்த எழுத்துக்களை நம்மளால படிக்கவே முடியல. இப்ப நம்ம நந்தி மண்டபம் கிட்ட போலாம். இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் ஹைட்டான நந்தி ஸ்டாட்யூ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரால லெபக்ஷி டெம்பிள்ல இருக்கு. அதோட ஹைட் வந்து 20 feet. செகண்ட் லார்ஜஸ்ட் நந்தி ஸ்டாட்யூ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில்ல தான் இருக்கு. இந்த நந்தியோட ஹைட் 12 feet. இந்த நந்தி 16ஆம் நூற்றாண்டுல நாயக்க மன்னர்களால உருவாக்கப்பட்டது. சரி, இந்த நந்தியை நாயக்க மன்னர்கள் உருவாக்குனாங்க. அப்ப நம்ம ராஜராஜ சோழன் வச்ச நந்தி எங்க? அந்த நந்தி கோயிலுக்கு நடுவுலயே இருக்கு. இதுதான் அந்த நந்தி. இந்த கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியாத பல விஷயத்த நான் சொல்ல போறேன். அதனால சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பவே. அப்படியே மறக்காம அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த கோவிலை சுத்தி திருச்சுற்று மாளிகை இருக்கு. அந்த திருச்சுற்று மாளிகை ஃபுல்லாவே லிங்கங்களாவே இருக்கு. இப்போ நம்ம கோவிலோட பிரம்மாண்டமான விமானத்தை கிட்ட போய் பார்க்கலாம்.
இந்த விமானத்த ராஜராஜ சோழன் தெற்குல இருக்க மேருமலை அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா, இந்த விமானத்த ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சிவனும், பார்வதியும் தேவலோகத்துல இருக்க மேருமலையில உட்கார்ந்திருக்க மாரி தான் இருக்கு. இந்த சங்க ஊதிக்கிட்டு அந்த கல்ல தாங்கிட்டு இருக்கவர் யாருன்னா, ஆகாய கங்கைய சிவன் மூலியமா பூமிக்கு கொண்டு வந்த பகீரதன் தான். அருண்மொழிவர்மனான ராஜராஜ சோழன் கிபி 985ல முடிசூடினாரு. அவர் முடிசூடப்பட்ட 25வது வருஷத்துல தான் இந்த கோவிலை கட்டி முடிச்சாரு. இந்த கோவிலை கட்டி முடிக்கிறதுக்கு அவருக்கு 7 வருஷம் ஆயிருக்கு. இந்த கோவிலை கட்டி முடிச்ச வருஷம் பாத்தீங்கன்னா 1010. இந்த கோவில் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால கட்டப்பட்டிருக்கு. ஆராய்ச்சியாளர்கள் இந்த கோவிலை பார்த்தப்ப எகிப்துல இருக்க பிரமிடும் இந்த கோவிலும் சிமிலரா இருக்கு, ஒரே கல்லுல கட்டப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா தஞ்சையை சுத்தி எந்த மலையோ குன்றோ இல்லாத போது இவ்வளோ பெரிய கிரானைட் கற்களை, அதுவும் எகிப்துல இருக்க பிரமிட்ல இருக்க கற்கள் மாதிரியே இருக்க கல்ல எப்படி இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கட்டியிருப்பாரு அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாவே இருக்கு. இதுதான் பலிபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலுக்குள்ள நம்ம என்ட்ரு ஆகும் போதே இதுதான் இருக்கும். இது ஒரு தாமரை பூவை கவுத்து வச்ச நிலையில இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பலிபீடம்னா நம்ம யாரையோ பலி கொடுக்க போறோம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கோயிலுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆணவம், திமிரு, கோவம், நம்ம மனசுல இருக்க கஷ்டம் எல்லாத்தையும் இங்க இறக்கி வச்சுட்டு உள்ள போகணும் அப்படின்றதுக்கு இது அர்த்தமா. இந்த கோவில்ல எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் கல்வெட்டுகள் நிறைய இருக்கு. ராஜராஜ சோழன் இந்த கோவிலை பத்தின விஷயத்த மட்டும் கல்வெட்டுகள்ல பொறிக்காம, இந்த கோவிலை கட்டினவங்களுக்கு உதவி பண்ணவங்க அப்படின்னு எல்லா உதவி பண்ணவங்களோட பேரையும் இந்த கல்வெட்டுகள்ல பொறிச்சிருக்காரு. அருண்மொழிவர்மனான ராஜராஜ சோழன் தன் நாட்டு மக்கள் மேல எவ்வளவு அன்பு இருந்தா அந்த கல்லுல கூட உதவி பண்ணவங்களோட பேர் இருக்கணும்னு நினைச்சிருப்பாரு. இந்த கோவில் பேரு பிரகதீஸ்வரர் கோயிலே இல்லையாம். அதுவும் இல்லாம இது பெரிய கோவிலும் இல்லையாம். இந்த கோவிலுக்கு ராஜராஜ சோழன் வச்ச பேரு ராஜராஜேஸ்வரம். இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? இது நான் சொல்லல, ராஜராஜ சோழன் அந்த கோவில்ல இருக்க கல்வெட்டுல எழுதியிருக்காரு. பொதுவாவே கோயில்கள்ல கோபுரம் எழுப்பிட்டு தான் உள்ள மூலவரை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஆனா இந்த கோயில்ல மட்டும்தான் சிவபெருமானை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விமானத்தை எழுப்பியிருக்காங்க. இந்த கோவிலோட விமானத்து மேல இருக்க கலசம் மட்டுமே 80 டன் எடை கொண்டதான். இந்த கோவிலோட கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அங்க வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லாரோட களைப்பை தீர்க்கறதுக்காக அழகின்ற ஒரு மூதாட்டி அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் டெய்லி பால், தயிர், மோர் எல்லாம் கொடுத்து அவங்களோட தாகத்தை தணிச்சிருக்காங்க. அதை பார்த்து ராஜராஜ சோழன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 80 டன் எடை கொண்ட கலசம் இருக்கு இல்லையா, அந்த கல்லு கீழே இருந்தபோது அந்த கல்லுல அவங்களோட பேரை எழுத சொல்லியிருக்காரு. ஸோ இப்ப வரைக்கும் அந்த 80 டன் எடை கொண்ட கலசத்துல அழகின்ற பேரு இருக்கு. என்னடா பாலு மோர் கொடுத்த பாட்டி பேரை போயிட்டு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கல்லுல எழுதி வச்சிருக்காரு இவரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், கரெக்டா? ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்கு. ராஜராஜ சோழன் இந்த விமானத்தை கட்டிட்டு இருக்கும்போது மேல 80 டன் எடை கொண்ட கல்லு வேணும்னு தேடிட்டு இருந்தாராம். அப்ப இந்த பாலு தயிர் கொடுத்திருந்த பாட்டி என் வீட்டு வாசல்ல ஒரு கல்லு சும்மாதான் இருக்கு, அதை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த பிரம்மாண்டமான கோயில் விமானத்தோட உயரம் 216 அடி. இந்த விமானத்துக்கு கீழே அடித்தளத்துல கர்ப்ப கிரகம் இருக்கு. கர்ப்ப கிரகத்துல இருக்க லிங்கத்தோட உயரம் 13 அடி. கோயிலுக்குள்ள நம்ம சாமியை தரிசனம் பண்ற இடத்துல ஒரு ரூம் மாதிரி அமைச்சிருக்காங்க. அங்க சோழர் கால ஓவியங்களும் நாயக்கர் கால ஓவியங்களும் இருக்கு. இந்த விமானத்துல 3 ஃப்ளோர் இருக்கு. அதுல செகண்ட் ஃப்ளோர்ல சிவபெருமான் நடனமாடிய 108 கரணங்கள்ல இங்க இருக்க சிற்பம் 80 கரணங்கள் மட்டும்தான் குறிக்குது. மீதி இருக்க சிற்பங்கள் எல்லாம் ஏன் முடிக்கப்படல அப்படின்றது இன்னுமே மர்மமாவே இருக்கு. சூப்பரா சிவபெருமான தரிசனம் பண்ணியாச்சு. சிவபெருமானை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே சண்டிகேஸ்வரருக்கு தனியா ஒரு சன்னதி இருக்கு. உலகத்திலேயே சண்டிகேஸ்வரருக்கு தனியா ஒரு சன்னதி தஞ்சை பெரிய கோயில்ல மட்டும்தான் இருக்கு. கோவிலை சுத்தி முருகருக்கு தனியா ஒரு சன்னதி, விநாயகருக்கு தனியா ஒரு சன்னதி, அப்படி நிறைய சன்னதி இருக்கு. அப்படியே கொஞ்ச தூரம் வந்தீங்க அப்படின்னா அம்மனை தரிசனம் பண்ணிடலாம். அம்மனை தரிசனம் பண்ற இடத்துல கூட பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிற்பங்கள் இருந்துச்சு. இப்போ நம்ம அந்த 80 டன் எடை கொண்ட மேல் பகுதிக்கு வருவோம். அதுல அழகின்ற பேர் எதனால பொறிக்கப்பட்டுச்சுன்னா, அவங்க பாலோ மோரோ கொடுத்தனால கிடையாது. அவங்க வீட்டு வாசல்ல இருந்து அந்த கல் எடுத்துட்டு வந்த ஒரே காரணத்தினாலதான் ராஜராஜ சோழன் அவங்களோட பேர் அதுல இருக்கணும்னு நினைச்சிருக்காரு. இந்த கோவிலை சக்சஸ்ஃபுல்லா கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ராஜராஜ சோழன் சிவபெருமானை நினைச்சு இந்த கோயில் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டாராம்.
அதுக்கப்புறம் சிவபெருமான் ராஜராஜ சோழனோட கனவுல வந்து ஏழையின் நிழலில் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கான அர்த்தம் அப்போ ராஜராஜ சோழனுக்கு புரியலையாம். அப்புறம் யோசிச்சு பார்த்தாராம். அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதான், அந்த 80 டன் எடை கொண்ட கல்லு அந்த ஏழை பாட்டி வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த கல்லுல அவங்களோட நிழல்ல கீழே லிங்கம் இருக்கும் இல்லையா, சோ அந்த நிழல்ல நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. இந்த கோவில் விமானம் முழுக்க தங்க முலாம் பூசப்பட்டிருக்கு அப்படின்னு ராஜராஜ சோழன் கல்வெட்டுல எழுதிட்டு போயிருக்காரு. ஆனா அந்த தங்க முலாமை யாரு சூறையாடினாங்கன்னு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. பாருங்களேன், குதிரையோட வாய் பாருங்க, பல்லு, நாக்கு, குதிரைக்கு மூக்கணாங்கயிறு, அந்த கயிறு போறது கூட என்ன ஒரு டீடைலிங்க அந்த கழுத்துல இருக்க மணி வரைக்கும் பாருங்களேன். ஒரே ஒரு குதிரை தான் உங்ககிட்ட நான் காமிச்சிருக்கேன். இது மாதிரி இங்க கணக்குல இருக்கு நிறைய. தஞ்சை பெரிய கோயில் ஏன் 7 அதிசயத்துல ஒன்னா சேர்க்கப்பட வேண்டியதுன்னா, இங்க இருக்க சிற்பங்களும் இந்த கோயிலோட விமானமும் அதுக்கு மேல இருக்க 80 டன் எடை கொண்ட கலசமா இருக்கட்டும், அங்க இருக்க கல்வெட்டா இருக்கட்டும், இது எல்லாமே யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான இடத்த ஏன் 7 அதிசயத்துல ஒன்னா சேர்க்கப்படலை அப்படின்றது எல்லாருக்குமே வருத்தம் தான். எனக்கு தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தாலோ இல்லை இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருந்தாலோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ நீங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோ நம்ம சேனலில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாய்.